தமிழக அரசியல் வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. அரை நூற்றாண்டு காலமாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்த தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக விஜய் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார். இருப்பினும் ஒரு நடிகராக பெறுகின்ற வரவேற்புக்கும் ஒரு முதலமைச்சராக மாநிலத்தை நிர்வகிப்பதற்கும் இடையே உள்ள இடைவெளி மிகப்பெரியது. ஒன்று, நிதி மேலாண்மை. இமயமலை போன்ற சவால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள கவர்ச்சிகரமான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதே விஜய்க்கு முன்பாக இருக்கும் முதல் மற்றும் மிகப்பெரிய சவாலாகும். வாக்குறுதிகளின் நிதி சுமை. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய், 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு தங்கம், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டுக்கு குறைந்தது 1 லட்சம் கோடி கூடுதல் நிதி தேவைப்படும் என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார்கள். வருவாய் பற்றாக்குறை. ஏற்கனவே தமிழக அரசு சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமையில் உள்ளது. இந்த சூழலில் புதிய வருவாய் ஆதாரங்களை கண்டறியாமல் இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவது மாநிலத்தை பெரும் நிதி நெருக்கடியில் தள்ளும். முதலீடுகள். நலத்திட்டங்கள். மக்களின் உடனடி தேவைகளான நலத்திட்டங்களும் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சியான உட்கட்டமைப்பு, அதாவது வீதிகள், பாலங்கள், தொழில் நிறுவனங்கள் வசதிகளுக்கும் இடையே உள்ள நிதி ஒதுக்கீட்டை சமநிலைப்படுத்துவது கடினமான காரியம். இரண்டாவது, நிர்வாகம் மற்றும் அரசு இயந்திரத்தை வழிநடத்துதல். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்பவர் கொள்கைகளை வகுப்பவர் மட்டுமல்ல, அவற்றை அரசு அதிகாரிகளின் மூலம் செயற்படுத்தக்கூடியவரும் ஆவார். அனுபவமின்மை. விஜய்க்கு நிர்வாக அனுபவம் இல்லாதது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. பல தசாப்தங்களாக திராவிட கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் அவர்களிடமிருந்து வேலையை வாங்குவதும் அவருக்கு சவாலாக இருக்கும். ஊழல் ஒழிப்பு. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவேன் என்று விஜய் உறுதியளித்துள்ளார். ஆனால் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை வேரூன்றிய முறைகேடுகளை கழிவது அத்தனை எளிதானது அல்ல. மூன்றாவது, அரசியல் மற்றும் சட்டமன்ற சவால்கள். சினிமா திரையில் எதிரிகளை வீழ்த்துவது எளிது, ஆனால் அரசியல் களத்தில் வலிமையான எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது முற்றிலும் வேறானது. வலிமையான எதிர்க்கட்சி திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வலுவான வாக்கு வங்கிகளையும் சட்டமன்ற அனுபவமிக்க உறுப்பினர்களையும் கொண்டுள்ளன. சட்டப்பேரவையில் அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு, வைக்கும் விமர்சனங்களுக்கும் விஜய் முறையாக பதிலளிக்க வேண்டியிருக்கும். கூட்டணி அரசியல். தனித்து ஆட்சி அமைத்தாலும் அல்லது கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொண்டு ஆட்சியை தக்க வைப்பது ஒரு கத்தி மேல் நடக்கும் செயலாகும். குறிப்பாக இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் பூரண ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நான்காவது, இளைஞர்கள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள். விஜயின் பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சக்தி இளைஞர்கள். அவர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது விஜயின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். வேலைவாய்ப்பு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் போன்ற வாக்குறுதிகள் இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இவற்றை உடனடியாக செயற்படுத்த தவறினால் அவநம்பிக்கை உருவாக வாய்ப்புள்ளது. விவசாயிகள் நலன். நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 முதலீட்டு உதவி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற வாக்குறுதிகளை செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஐந்தாவது, சினிமா பிம்பத்திலிருந்து அரசியல் யதார்த்தத்திற்கு விஜயின் அரசியல் வருகை என்பது வெறும் திரை கவர்ச்சியா அல்லது உண்மையான கொள்கை மாற்றமா என்ற கேள்வி விவாதிக்கப்படுகிறது. உண்மையில் சித்தாந்தம் மற்றும் செயற்பாடு. திராவிட சித்தாந்தத்திற்கும் தேசியவாதத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த தெளிவற்ற நிலை இருந்து விலகி மாநில உரிமைகள் மற்றும் மத்திய அரசுடனான உறவு ஆகியவற்றில் அவர் எடுக்கும் முடிவுகள் மிக முக்கியம். மக்களின் பொறுமை. ஒரு புதிய அரசுக்கு மக்கள் கொடுக்கும் சலுகை காலம் மிக குறைவு. பதவியேற்ற முதல் சில மாதங்களிலேயே தனது நிர்வாக திறமையை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் என்று சொல்லலாம். உண்மையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பது என்பது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமே. குறிப்பாக
பகுப்பாய்வுகளின்படி வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான 1,00,000 கோடியை திரட்டுவது என்பது விஜயனுடைய அக்கினி பரீட்சை. திரையில் மாஸ் காட்டும் விஜய் நிஜ அரசியலில் கிளாஸான நிர்வாகத்தை கொடுப்பாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. இதுவரை ஒரு நடிகராக மட்டுமே அறியப்பட்ட விஜய் தற்போது ஒரு கட்சியின் தலைவராக மாநிலத்தின் அதிகார மையத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறார். ஆனால் தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு மாநிலத்தை ஆளுவதற்கான நிதி மற்றும் நிர்வாக காரணிகள் அவர் முன் மலை போல குவிந்து காணப்படுகிறது. உண்மையில் நிதி மேலாண்மை என்பது மிக மோசமானதாக காணப்படுகிறது. கவர்ச்சி திட்டங்களும் கசப்பான உண்மைகளும். தமிழகத்தின் மொத்த கடன் 2025 தொடக்கம் 2026 ஆண்டினுடைய காலப்பகுதி, அதாவது நிதியாண்டினுடைய முடிவில் சுமார் 8,00,000 கோடியை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் புதிய இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்துவது நெருப்புடன் விளையாடுவது போன்றது என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். வருவாய் ஆதாரம் மது விலக்கை அமல்படுத்தப் போவதாக விஜய் அறிவித்துள்ள நிலையில் டாஸ்மாக் மூலமாக கிடைக்கும் சுமார் 45,000 தொடக்கம் 50,000 கோடி வருவாயை இழக்க நேரிடும். இந்த வருவாய் இழப்பையும் ஈடுகட்டி புதிய நலத்திட்டங்களுக்கு நிதி திரட்டுவது என்பது மிகப்பெரிய பொருளாதார வித்தையாகவே இருக்கும். புதிய தகவல்கள், களத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்கள். சமீபத்தில் அரசியல் நகர்வுகளின் அடிப்படையில் பார்த்தால் விஜய் எதிர்கொள்ளும் சவால்கள் வரும் நிதியோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. கட்டமைப்பு ரீதியான மாற்றம். தமிழக அரசு இயந்திரம் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் சித்தாந்தங்களோடும் அவற்றின் அடிமட்ட தொண்டர்களோடும் பிணைந்துள்ளது. ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருகிற போது அதிகார வர்க்கத்தின் முழு ஒத்துழைப்பை பெறுவது மிகப்பெரிய சவாலாகும். மத்திய மாநில உறவுகள். தமிழகத்தின் நிதி தேவைகளுக்கு மத்திய அரசின் ஜிஎஸ்டி பங்கீடு மற்றும் இதர நிதி ஒதுக்கீடுகள் மிக அவசியம். ஒரு புதிய அரசியல் சக்தியாக விஜய் மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பாரா அல்லது மாநில உரிமைகளுக்காக போராடும் போக்கை கையாளுவாரா என்பது அவரது நிர்வாக வெற்றியை தீர்மானிக்கும் என்றும் சொல்லிக்கொள்ள முடியும். இந்த நிலையில் இளைஞர்களின் எதிர்பார்ப்பும் டிஜிட்டல் அரசியலும் விஜயின் பலமே அவரது ரசிகர் பட்டாளமும் இளைஞர்களும் தான். வேலைவாய்ப்பு தொடர்பான யதார்த்தம். 5,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் உதவித்தொகை என்பது கேட்க நன்றாக இருந்தாலும் அதற்கு தேவையான உட்கட்டமைப்பை உருவாக்க தனியார் நிறுவனங்களின் முதலீடு அவசியம். வெறும் அரசு நிதியை வைத்து மட்டுமே இதை சாதிக்க முடியாது. சமூக ஊடக தாக்கம். தற்கால அரசியல் என்பது சமூக ஊடகங்களில் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் களத்தில் உள்ள மக்களின் அன்றாட பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு, குடிநீர் பற்றாக்குறை போன்றவற்றுக்கு டிஜிட்டல் தீர்வுகளை தாண்டி நேரடி தீர்வுகள் தேவை. கூட்டணி அரசியலின் நெருக்கடி. 2026 தேர்தலில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் முழுமையான பெரும்பான்மை பெறுமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்போது அது நிரூபணமாக இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க நேரிட்டால் கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தனது கொள்கையில் சமரசம் செய்யாமல் ஆட்சியை நடத்துவது ஒரு ராஜதந்திர சவாலாகும். இப்படியான நிலையில் முன்னோடிகளினுடைய அனுபவம். எம்ஜிஆர் மற்றும் விஜய். பலரும் விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிடுகிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பொருளாதார சூழலும் இன்றைய உலகமயமாக்கப்பட்ட பொருளாதார சூழலும் முற்றிலும் வேறானவை. இன்று ஒரு மாநில முதலமைச்சர் என்பது ஒரு சிறந்த மேலாளராகவும் பொருளாதார நிபுணராகவும் இருக்க வேண்டிய வரலாறு கட்டாயமானது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான நிலையில் இது எப்படி மாறும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். வாக்குறுதிகளை வழங்குவது எளிது, ஆனால் அவற்றை செயற்படுத்துவதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டுவது ஒரு கலை. 2026 விஜய் ஒருவேளை அதிகாரத்தை எட்டினால் அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக மட்டுமல்லாமல் ஒரு திறமையான மேலாளராகவும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். தமிழகத்தின் கடன் சுமையை குறைத்து கொண்டே மக்களின் கனவுகளை நனவாக்கும் அந்த வித்தையை அவர் கை கொண்டால் மட்டுமே அவரது அரசியல் பயணம் காலத்தின் குரலாக நிலைத்து நிற்கும். நிஜ அரசியல் என்பது ஒரு நீண்டகால தவம். அதில் உணர்வுகளை விட தரவுகளுக்கே வலிமை அதிகம். விஜய் இந்த தரவுகளை எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்தே தமிழகத்தின் அடுத்த 25 ஆண்டுகால அரசியல் திசை தீர்மானிக்கப்படும்.